ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோ கொடுத்துருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ண போகிறவங்களுக்கு வீடியோவில் போகலாம். என்னென்னா, இது எனக்கு நடந்த ஒரு நிகழ்வை பற்றி போடப்போகிறேன். இதையும் தாண்டி தான் வந்திருக்கேன். அப்படிங்கிறத சொல்லிவிட்டு பதிய வச்சுட்டு யாரோட பேரையும் யாரோட நபரையும் கூப்பிட்டு எந்த பேர் அவமதிக்காமல் தான் வீடியோ கால் போடுறேன்னு சொல்லிவிட்டு வீடியோ போடுறேன். நான் தற்போது வேறு ஏதாவது ஒரு கட்டதனை, அவ்வளோதான். எனக்கும் குடும்பம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகி எனக்கு மனைவி இருக்காங்க, பிள்ளை இருக்கான், வயதான தாய் ஒருத்தங்க இருக்காங்க, தந்தையார் இறந்துட்டார். இப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் நான் சொல்ல வந்துட்டு இருக்கேன். என் மனைவி தான் அவள் தேவைகளை பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்கிறது. ரெண்டாவது, அம்மாவும் அவள் எப்போ சில விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு போகிறேன். சமீபத்தில் தனியார் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வேலை, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சில வேலைகளுக்கு நான் ட்ரை பண்ணேன். அரசாங்கத்து வேலைகள் தான் ஓப்பனாக சொல்கிறேன்னே. கூட்டுறவு சம்மந்தப்பட்ட வேலைன்னா கட்டுனர், விற்பனையாளர் பதவிக்கு விண்ணப்பம் செய்து நேர்காணல் முடிச்சுட்டு வந்தேன். ஆனால் எனக்கு வேலை வரல. என்னோட விசாரிச்சு பார்த்தா என்னோட தகுதி இல்லாத ஆட்களுக்கு வேலை செய்யுது. அது எப்படி போட்டாங்க, அதுக்கு நான் போய் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த ஆதாரம் இருந்துச்சு. சரி, எதனால் கிடைக்கிற அப்படிங்கிறத யோசித்தேன். என்னன்னா, ஒரு அரசியல்வாதியை தப்பாக பேசிட்டேன் அப்படிங்கிற பேரை வந்துச்சு. நான் யாரையும் இந்த அரசியல்வாதியும் தப்பாக பேசுகிறதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு, அது பொது இடத்துல பேசுகிறதுக்கு எனக்கு இந்த ரைட்டு கிடையாது. வீட்டில் வேணால் பேசலாம் முடியும், வீட்டில் வேணால் ஏதாவது பேசியிருப்போம் போகிறீங்க. வீட்டில் நடக்கக்கூடிய செய்திகள் எப்படி வெளில போணுச்சுன்னு தெரியல. இது யார் உள்ளே ஸ்பை வேலை பார்த்தாங்கன்னு தெரியலை. நான் வீட்லேயே மேக்ஸிமம் அந்த விஷயத்த பேசுகிறது கிடையாது. பேசியிருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வீட்டில் கூட சில விஷயங்கள் ஏற்றி இறக்கதை பேசியிருக்கலாம். நான் பொது இடத்துல பேசணும்னு சொல்லி ஒரு அரசியல்வாதியே கேட்கலாம் அப்படின்னா எனக்கு யாருக்கு பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு இன்னொரு நபர்கள் மேலே சந்தேகம் இருக்குது. அந்த நபர் இன்றைக்கி எனக்கு நகரத்தில் ஒரு முக்கியமான புள்ளியோட பையன். அந்த பையன் சில விஷயங்களுக்கு என்னை சில விஷயங்களுக்கு கார்னர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது என்னோட சந்தேகம். அது இன்றைக்கி ஒரு விஷயத்தை பேசும்போது ஒரு விஷயத்தை போட்டேன். அதை அப்போட முகபாவனைகள் கவனித்தேன். ஸோ அந்த பையனோட பேரை நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா 93லேருந்து பழகிட்டு இருக்கக்கூடிய ஆள் இன்றைக்கி அவனை தான் ஒரு ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த ஃப்ரெண்டே எனக்கு எதிரியாக இருப்பாங்கிறத என்னுடைய பேச்சு, அவனோட கவனிப்பு ஏதாவது கவனித்தேன். அந்த அரசியல்வாதி தப்பாக போய் பேசணும்னு சொல்லி இவனை தான் போட்டு விட்டுருப்பாங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் பண்ணேன். அதுவும் உறுதிப்பட 195% அவனை தான் இருக்குனுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா என்னை பற்றி பேசி விஷயத்தில் அவன்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும், குடும்ப விஷயம் இந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அவனும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கான். ஆனால் எனக்கே அவன் எதிரியாக வருவான் அப்படிங்கிறத ஏற்றிக்க பார்க்கல. வந்துட்டான். இந்த வேலைக்கான ஆப்பையும் அவன் தான் எனக்கு வச்சுருக்கான். ஸோ கூட இருந்து கருத்து எடுக்கக்கூடிய ஆள், எதிரிக்காரன் கூட முகாந்திரியாளர் கூட நான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கான். அவன் நிலங்களில் கூடவே இருந்து என்னன்னா அவன் நினப்பு இப்போவே இந்த ஆட்டம் போடுறானே, நாளைக்கு பதவிக்கெலாம் போயிட்டான் நம்ம மதிப்பான மாட்டணும் அப்படிங்கிற மனநிலை வந்தவன் இல்லையா. இதை யாரை மூலிமா ஆஃப் பண்ணான், ஏன்னா வேலை ஆகிட்டு இருக்கு, அவனை மூலிமா பண்ணோம், முக்கியமான வேலையில் இருக்கும். அவன் 195% முடிஞ்சிச்சு, பேரையும் ஏற்றி தரணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு எப்படியோ ஆப்பு வைக்கணும்னு சொல்லி அந்த ஆளுடைய அரசியல்வாதி பேரை யூஸ் பண்ணி
அவர் வந்து ஒரு இளைஞரணி சேர்றதாக இருக்கார். அவர்கிட்ட பற்றி தப்பாக விஷயத்தெல்லாம் போட்டு விட்டு அவர் 3ஆம் தரப்பட்ட ஆட்கள் மூலிமா அந்த விஷயத்த அவரோட காது கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கி அந்த ஆள் தான் எனக்கு எதிரியாக இருக்கா. அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு அவன் வந்து எனக்கு ஒரு விளையாட சொந்தம். அவளோட எதிரி அவளோட இதை வந்து எப்படின்னா இவன் அப்புறம் மாரி வந்துட்டானே இன்றைக்கி பார்த்துங்க, இன்றைக்கி என்னையே பேசுகிறான், நாளைக்கு உங்களை பேசுகிற எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணதாக ஒரு செய்தி இருக்குது. அது 195% முடிவாயிடுச்சு. ஸோ அந்த நகரத்தில் முக்கியமான புள்ளி அவனுக்கு இருக்கக்கூடிய சொத்து இன்னும் 2 தலைமுறைக்கு வந்து சாப்பிடலாம். 2 தலைமுறைனா ஒரு தலைமையோட வயசு 22 வயசு. இப்போ அவனோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. அவன் இருக்க ஓட்டிடுவான், 20 வருஷம் ஓட்டிடுவான். அவனோட பையன், அவனோட பேரன், அதாவது இவனோட பையனுக்கு பையன், அதாவது இவனுக்கு பேரன், அந்த தலைமுறைக்கு வந்து சாப்பிடலாம். அவனோட சொத்து சேர்த்து வச்சிருக்கான். ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியும். அந்த பையனை நான் ஆத்மார்த்தமான அந்த பையனை நம்பினேன். அதுக்கு இவன் இவ்வளோ பெரிய பரிசு கொடுப்பாங்கிறது எனக்கு பின்னாடி தான் தெரியுது. இதுதான் கூடவே இருந்த நண்பன் துரோகியாக மாறினா என்ன பிரச்சனை வருதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. நான் எதிரிக்காரனோட பார்க்குறாங்க, ஆனால் என்ன அவன் கடைசி வரைக்கும் எதிரியாகவே நினச்சிக்கிட்டு அவனை வந்து என்னை முன்னேறாமல் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு பேர் சொன்னாங்க, இன்றைக்கி நேரடியாகவே நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோட வீடியோ முடிக்கிறேன். தயவுசெய்து இந்தமாரி ஆட்கள் நம்பி ஏமாறாதீங்க. யாரை வேணால் நம்பிக்கலாம், அந்த கூடவே துரோகம் பண்ணுறான் பாருங்கள், அவனை சத்தியமாக மணந்தாலும் மன்னிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் நம்ம நாடு போய்ட்டுருக்கு. அப்படிங்கிறது இது அரசியலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், இந்த புது நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த பெரிய பழக்கம்.